மாணவர்களே, அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் கருணையினால் அல் ஹுதா தார் தஹ்ஃபீதுல் குர்ஆன் ஹிஃபுல் மதரசா கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. பல ஹாஃபில்கள் இங்கிருந்து வெளியாகி பல இடங்களில் தீனுடைய சேவை செய்து கொண்டிருக்கிறார். இதனுடைய ஒரு முயற்சியாக இந்த கோடை காலத்தினுடைய ஒரு சிறப்பு பேச்சு ஒவ்வொரு வருடமும் பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்ல இந்த வருடத்தில் ஒரு சிறப்பு பேச்சியாக இன்னையிலிருந்து இன்ஷல்லா 17ஆம் தேதி வரைக்கும் இன்ஷல்லா நடக்க இருக்கிறது. அதனுடைய ஆரம்ப நிகழ்ச்சி இன்ஷல்லா இப்போ நடக்க இருக்கிறது. ஆரம்பமாக இந்த மதரசாவுடைய உஸ்தாத் மௌலானா அல் ஹாஃபிஸ் எம் ஷேக் உஸ்மான் பாக்கில் அன்வார் எதிர்த்தவர்கள் கிராத்துக்கு أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كراما كاتبين يعلمون ما تفعلون إن الأبرار لفي نعيم إن الأبرار لفي نعيم وإن الفجار لفي جحيم صدق الله العلي العظيم. சிறப்பான இந்த நிகழ்வுக்கு மரியாதைக்குரிய ஜாமியா ஹிதாயத்துல் மாநில அரபிக்கல்வியினுடைய தலைவர் மௌலானா அல் ஹாஜ் எஸ்கே அக்கன்பின் செல்வி அதற்கு தலைமையேற்று நடத்துவார். எல்லா வரவேற்புரை மரியாதைக்கும் கண்ணியத்திற்குரிய அரசன் சர்வீஸினுடைய சாபக மௌலானா மௌலவி ஜலீல் அஹமது ஹசரத் அவர்கள் வரவேற்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கருணையினால் இந்த சிறப்பான மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டு உலமாக்களுடைய துவா மற்றும் கவலையினால் ஒரு மஜ்மா ஏற்பாடாக இருக்கின்றது. அல்லாஹ் இந்த சபையை கபூல் செய்வானாக. கண்ணியமிக்கவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு திட்டங்கள் செயல்பட்டு பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாண்டு 23 நாட்கள் மாணவர்கள் முழுமையாக தங்கி தீனுடைய விஷயங்கள் மற்றும் உலகம் சம்பந்தப்பட்ட இந்த மேக்ஸ் சயின்ஸ் போன்ற அதுக்கு ஒரு கிளாஸ் இதெல்லாம் ஏற்பாடு செய்து ஒரு கோடை காலத்தில் மாணவர்கள் முழுமையாக பயன்படுவதற்காக ஒரு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நிறைய மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக தலவாய்புரத்திலிருந்து ஹசரத் அவர்கள் ஷாலமி ஹசரத் அவர்களுடைய பெரிய ஒரு தியாகம் முயற்சி நிறைய மாணவர்களை அழைத்து வந்திருக்கின்றார்கள். எப்போதுமே மதரசாக்கு அவர்கள் ரொம்ப உறுதுணையாக இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் நிறைய மாணவர்கள் பேர் கொடுத்திருக்கின்றார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி ஒரு 40-50 மாணவர்கள் இன்ஷா அல்லாஹ் வந்து சேர்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். எல்லோரும் துவா செய்யுங்க. இந்த மஜ்மாவிற்கு இந்த சங்கை மிகுந்த இந்த துவா மஜ்லிஸ்க்கு வருகை தந்திருக்கக்கூடிய சங்கமிக்க உலமா பெருமக்களையும் பெரியோர்களையும் ஜமாத்தார்களையும் நிர்வாகிகளையும் நமது அல்ஹுதா சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜஸாக்கல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமக்கு டியூஷன் சார் அப்பாஸ் சார் அவர்கள் நம்ம பிள்ளைகளை ரொம்ப கவனமாக
பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நல்ல பயிற்சி கொடுத்து நல்ல தேர்ச்சி பண்ணி அவர்கள் நல்ல மாணவர்கள் 4 மாணவர்களுக்கு ஒத்தாய்ப்பாக எக்ஸாம் எழுத வச்சாங்க. இப்போ இவ்வாண்டும் நம்ம மாணவர்களுக்கு தரபியத் செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. அவர்களுக்காக நம்ம எல்லாம் துவா செய்வோம். இன்னும் 5 நிமிஷம். அடுத்ததாக வாழ்த்துறை சிறப்புரை அப்படிங்களா இன்ஷா அல்லாஹ் நமக்கு மத்தியில் ஒரு ஆர்வத்தையும் ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வாக இருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய டவுன் ஜும்மா பள்ளிவாசலுடைய இமாம் பாசத்துக்குரிய சகோதரர் ஷேக் இப்ராஹிம் ஃபைசி ஹசரத் அவர்கள் திரு வாழ்த்துறை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த உலமா பெருமக்களே, அல்ஹுதா ட்ரஸ்ட் நிர்வாகிகளே, மாணவ கண்மணிகளே, நாம் இங்கே ஒன்று கூடியிருப்பது இறைவன் குறித்த கல்வியை கற்றுக்கொள்வது, அந்த கல்வியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்வது என்ற நோக்கத்திலே நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். வேறு எந்த நோக்கமும் இல்லை. பல ஊர் மக்கள் இந்த மதரசாவுக்காக மதரசாவில் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும், பல ஊர் மக்கள் வர வேண்டும், நம்முடைய உள்ளூரில் இருக்கக்கூடிய மாணவர்களும் கல்வி கற்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஒரு மிக பரந்த ஒரு நிலத்தை மதரசாவுக்காக வக்ஃப் செய்து அதற்காக பல ஏற்பாடுகளை செய்த இந்த நிறுவனம் ட்ரஸ்டிகள், அவருடைய நோக்கம் நிறைய மாணவர்கள் இங்கே மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கிருந்து வெளியாகக்கூடியவர்கள் அவர்கள் செல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மார்க்கத்தை போதிக்க வேண்டும், இறைவனுடைய சிந்தனையை இந்த மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் எனக்கு இங்கே என்ன தோணுதுன்னா, இந்த மதரசா ராஜபாளையம் மதரசாவாக தெரியல, தலவாய்புரம் மதரசான்னு மாற்றிடலாம் போல தெரியுது. சத்திரப்பட்டியில் 1, உள்ளூரில் 1, 2, தலவாபுரம் தான் இருக்குது. தலவாபுரம் பிள்ளைங்க இங்கே வரலன்னா அந்த மதரசாவை நம்ம யோசிக்கவே முடியலை. உஸ்தாது கூட உட்காந்து பேசிட்டு தான் இருக்க முடியும். அதனால் முதல்ல வாழ்த்து செய்தின்னா நம்முடைய தலவாபுரம் இமாம் சாவுல் மீது முதல்வனாக தான் சொல்லணும். ஆனால் அதற்காக பாடுபட்டவர்கள் சாவுலத்தை போய் பார்த்து எப்போ சந்தித்தாலும் நமக்காக நேரம் ஒதுக்கி கூட உட்காந்து நம்ம வர்ற வரைக்கும் உட்காந்து பேசி டிஃபன்லாம் வாங்கி கொடுத்து தான் அனுப்பி விடுறாங்க. அவ்வளோ ஒத்துழைப்பு, பெரும்பாலும் அப்படி ஒரு ஒத்துழைப்பு கிடைக்காது. அதில் கணிசேட் ரஜித்து ஜாஃபர் ரஜித்தினுடைய முயற்சி ரொம்ப கூடுதல். யாருமே வேற ஒரு மதரசாவுக்காக வண்டி எடுத்துகிட்டு போய் பிள்ளைகளுக்காக உழைக்கிறது ஜாஃபர் ரஜித் அப்படி நிறையா ஏன்னா அது எப்பவுமே மறக்கக்கூடாது. ஒரு மதரசாவினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டவர்களை நம்ம மறக்க முடியாது. அந்த ஒரு உழைப்பும் ஷாவுலத்தினுடைய ஒத்துழைப்பும் தான் இந்த 14 பிள்ளைகள் இங்கே கொண்டு வந்திருக்கு. இன்னொன்று என்னன்னா, அந்த ஊர் மக்களை இயல்பாகவே மார்க்க கல்வி முடிப்பில் படித்தா போதும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. இவ்வளோ ஊர் இருக்குது, நம்ம ஊரில் 14 பள்ளி இருக்குது, 3 கொள்கைக்கு உட்பட்ட 14 பள்ளி இருக்குது. ஆனால் நம்முடைய ஊர் பிள்ளைகளை அப்படி ஒன்றும் நம்ம ஊர் பிள்ளைங்க வெளியூரில் போய் நிறைய பிள்ளைங்களாம் இன்னும் ஓதலை. இந்த வருஷம் வேணா ஒரு 5 பிள்ளைங்க இருப்பாங்க, அவ்வளோதான். நூற்றுக்கணக்கான பிள்ளைங்க ஒவ்வொரு மஹல்லாக்களையும் இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்முடைய உழைப்பு இன்னும் தேவைப்படுதுன்னு தான் நினைக்கிறேன். நம்முடைய உழைப்பு உள்ளூர்களை தேவைப்படுது. நாம் தலவாபுரம் ஷாவுலசத்து மாதிரி நம்ம உழைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு தான் படுது. அதனுடைய முதல் கட்டமாக நம்ம என்ன செய்யணும்னா, எல்லா மதரசா பள்ளிவாசலுடைய மக்தபு மதரசாவை
நாம் அந்த நிர்வாகத்தை சந்தித்து ரொம்ப மரியாதையாக அந்த நிர்வாகிகளிடத்துல பெரிய வேண்டுகோள் வைக்கணும். நிறைய பள்ளிகளும் மதரசா இல்லை. நான் தொலை வைக்கக்கூடிய டவுன் பள்ளி வாசல் உள்பட நான் சேர்ந்ததுலேருந்து அறிவிப்பு செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். மக்தபுக்கு அனுப்புங்க. ஏற்கனவே ஹசரத் இருக்கும்போது அவங்களோட சில பிள்ளைங்களாம் ஓதி இருக்கிறாங்க. இப்போ பிள்ளைங்க வரல, ஓரளவு குறைஞ்சிருக்கலாம், அறவே இல்லை அப்படின்னு இல்லை, வீடுகள் கொஞ்சம் தொலைவாக போயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த மதரசாவை இன்னும் நாம் வளர்த்தெடுப்பதற்கான முதல் கட்டமாக மக்தபு மதரசாக்களை, விடுபட்ட மக்தபு மதரசாக்களை அதை திரும்ப நம்ம வந்து புனரமைக்கணும், அது திரும்ப உருவாக்கணும். அங்கிருந்தாலே நம்முடைய பிள்ளைகள் எடுக்க முடியும். அப்போ இந்த மதரசா இருக்கிறது, இது ஒரு மதரசா இல்லை. இந்த மதரசாவிலே வந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் தான் ஒழுக்கமான சமுதாயமாக. ஏன்னா மக்தபு மதரசாவும் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க ஓதக்கூடிய இந்த கோடைகால பயிற்சி மாதிரி இடங்கள்ல தான் மார்க்கத்தினுடைய அடி வேறாக இருக்கக்கூடிய முக்கிய செய்திகள் அப்படியே உள்ளத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுதான் எதிர்காலத்தில் அவர்களுடைய ஒழுக்கமான வாழ்க்கைக்கு காரணமா இருக்கும். நம்முடைய ராஜபாளையத்தில் உள்பட பல ஊர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? இன்னைக்கு தகப்பனார் சரியில்லை, அதனால பிள்ளை சரியில்லாமல் போயிடுது. ஏன் சரியில்லை? வீட்டுக்கு வேண்டிய கடமை செய்யலை. முக்கியமாக போதைக்கு அடிமையான பல தந்தைமார்களுடைய பிள்ளைகள் ரொம்ப இலகுவாக வழி தவறி போயிடுறாங்க. அப்போ ஏகப்பட்ட வேலை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த மதரசா தான் இவங்க இந்த கோடைகால பயிற்சியில் ஒரு செய்தி அவங்களுடைய உள்ளத்தில் தைச்சிருச்சுன்னு சொன்னால், போய் பற்றுச்சு, அதில் மாற்றம் அடைஞ்சிட்டாங்கன்னா எதிர்காலத்தில் ஒரு நல்ல குடும்ப தலைவரா, ஒரு சந்ததியின் நல்ல தலைவரா இவங்க உருவாகிறதுக்கு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மார்க்கத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் நம்ம 5 நேரம் தொழுகிறோமான புரியாமல் இல்லை. 5 நேரம் கடமை இருக்குது, நமக்கு தெரியும். எத்தனை தொழுகை விடுபட்டு இருக்குது, அது கல்லாவாக இருக்குது. ஆனால் இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயம். இவங்க சரியாயிட்டாங்கன்னா அடுத்த சந்ததி சரியாயிடும். அல்லாஹ் தஆலா நம்முடைய அடுத்த சந்ததிகளை மார்க்கம் உணர்ந்த, மார்க்கம் கற்ற பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கடமையில் தொடங்கி இந்த சமுதாயத்துக்கு எல்லா கடமைகளையும் இறையச்சத்தோடு செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பை நம்முடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் கொடுத்து அருள் புரிவானாக. வா ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மகத்தான ஒரு மஜ்மாவில், ஒரு சபையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை செய்த பெரும் கிருபை. மார்க்க கல்விக்காக, மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக நாம் எடுத்துக்கக்கூடிய ஒரு முயற்சி இது. அல்லாஹ் இதை கபூல் செய்வானாக. பொதுவாக மதரசாவிற்கு, இது போன்ற மதரசாவிற்கு மாணவர்கள் அதிகம் வருவதில்லை என்பது நம்முடைய பெரும் கவலை. நாம் பார்த்த வரையிலும் இந்த காலகட்டத்தில் நம்முடைய தலைமைபுரமாக இருந்தாலும் சரி, அது உலக கல்வியிலே மிக மிக பின்தங்கிய ஒரு ஊர் தலைமைபுரம் என்பது. எங்கள் ஊர் மக்கள் பெரியவர்கள் சொல்வார்கள், இப்பொழுதுதான் கல்லூரியை, காலேஜை தொடரக்கூடிய பிள்ளைகள் எங்களுடைய இந்த தலைமுறை தான் இருக்கின்றார்கள் என்பதாக. கல்லூரிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள், இந்த தலைமுறை பிள்ளைகள் தான் எங்கள் ஊரில் முதல் தடவையாக கல்லூரியை பார்க்கின்றார்கள் என்பதாக சொல்வார்கள். அந்த அளவிற்கு உலக கல்வியில் மிக மிக பின்தங்கிய ஒரு சூழல் இருந்த ஊர் இப்பொழுது சிவிலிபுத்தூர் போன்ற ஊர்களில் இருக்கக்கூடிய பெரும்பெரும் தனவந்தர்கள், சிங்கப்பூர் போன்ற இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் எங்கள் ஊர் பிள்ளைகளுக்காக உலக கல்வி கற்பதற்காக அதிகமான முயற்சி மேற்கொள்கிறார்கள். இலவச ஆடையாக இருக்கட்டும், பொருளாதார உதவியாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் செய்கின்றார்கள். நிர்வாகமும் சரி, ஊர் மக்களும் சரி, மார்க்க கல்வியில் அவ்வளவு ஆர்வம், அதாவது உலக கல்வியில் அதிகமான ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றது. காரணம், நம்முடைய பிள்ளைகளால் இனி நல்ல முறையில் படித்து ஒரு நல்ல பட்டதாரிகளாக வர வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. நான் இவ்வளவு காலம் பார்த்த வரையிலும் நிர்வாகமும் சரி, ஊரில் உள்ள முன்னோர்கள் பெரியவர்களும் சரி, பேரண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களும் சரி, நம்முடைய பிள்ளை நன்கு படித்து பெரிய பட்டாதாரிகளாக, பெரிய பெரிய உத்தியோகத்தில் உள்ளவர்களாக வர வேண்டும் என்ற ஆவலில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முஸ்லிம்கள், தனவந்தர்கள் எல்லோருமே உலக கல்விக்கு அதிகமான
உதவி செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை நாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு பெரும் கவலை இருந்தது. மார்க்க கல்வியை யாருமே சிந்திப்பதில்லை என்பதாக. எனவே தான் நான் ஒவ்வொரு ஜும்மாவிலும் என்னால் முடிந்தவரை அதிகமாக சொல்வேன், உலக கல்வி நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளுங்கள், ஆனால் அதை விட ஆக சிறந்தது மார்க்க கல்வி மட்டும்தான் என்பதாக நான் படித்து சொல்வேன். மார்க்க கல்வியினுடைய அவசியம், அந்த மார்க்க கல்வி புகட்டக்கூடிய ஒழுக்கம், பேணுதல், இதனுடைய அவசியம் அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு தேவை என்பதை ஜும்மாவுடைய மேடையிலும் சொல்வோம். பெண்கள் பயான் என்று பெண்களுக்கு நம் பயான் செய்கின்ற பொழுதும் அவளுக்கு அதிகமான ஆர்வத்தை அல்லாஹ்வுடைய கிருபையினால் மார்க்க கல்வி சம்பந்தமான ஆர்வத்தை நாம் ஊட்டிக்கொண்டே இருந்ததன் காரணமாக அல்லாஹ்வுடைய பெரும் கிருபை, பெண்கள் ஹஸரத் என்ன சொன்னாலும் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கை அல்ஹம்துலில்லாஹ் இருப்பதன் காரணமாக நாம் மதரசாவிற்கு அனுப்பணும் என்று சொன்னால் நம்பி அனுப்புகின்றார்கள். காரணம், இந்த பெண்களுக்கு முதலில் மார்க்கத்தின் மீது உள்ளான தேடல், அவர்களுக்கு அந்த மார்க்கத்தின் மீதான பற்றின் காரணமாக நம்முடைய பிள்ளைகளும் ஆலிமாக உருவாக வேண்டும், ஹாஃபிலாக உருவாக வேண்டும். நேற்று கூட நாம் சொன்னோம், உங்களுடைய பிள்ளை ஒழுக்கமான பேடான பிள்ளையாக வளர வேண்டும், நல்ல பிள்ளையாக வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த உலகத்திலே இரண்டே இடம் மட்டும்தான் வாய்ப்பாக இருக்கும். ஒன்று அல்லாஹுடைய இல்லம், இரண்டாவது அல்லாஹுடைய மார்க்க கல்வியை கற்றுக்கூடிய மதரசா. இந்த இரண்டை தவிர உங்கள் பிள்ளை வேறு எங்கு சென்றாலும் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள முடியாது என்றாக நான் சொல்லுவோம். இதுபோன்று நாம் மார்க்க கல்வியின் மீதும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கம் பேணுதலின் மீதும் அந்த மக்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருப்பதன் காரணமாக அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால் இன்னும் மார்க்க கல்வியின் மீது அவர்களுக்கு அதிகமான தேட்டம் இருந்து கொண்டே இருக்கின்றது. நான் இந்த ராஜபாளையம், ஸ்ரீபுத்தூர், இந்த சரௌண்டிங்கில், இந்த வட்டாரத்தில் நான் அதிகமாக இதுவரைக்கும் சரி பார்த்த வரையிலும் ஏன் மார்க்க கல்வியினுடைய அந்த தேட்டம் கம்மியாக இருக்குன்னு சொன்னால், இந்த ஏரியாக்களில் அதிகமாக மக்கள் மனதில் உலக கல்வியினுடைய அந்த மகத்துவம் தான் பெரிதாக தென்படுகின்றது. எனக்கு தெரிந்த வரையிலும் ஒவ்வொரு வீட்டிலும் நிச்சயமாக ஒவ்வொரு பெரும்பெரும் பட்டதாரிகள் இருப்பார்கள், பெரும்பெரும் அரசு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். நான் கேள்விப்பட்ட வரையிலும் இந்த ராஜபாளையமாக இருக்கட்டும், செல்வத்தூர் வட்டாரமாக இருக்கட்டும். ஆனால் அவர்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் அந்த மார்க்க கல்வியை கற்று, அந்த உலக கல்வியை கற்று பெரும்பெரும் ஆஃபீஸர்களாக பெரும்பெரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஏழைகளுக்கு, நம்முடைய சமுதாயத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் வருகின்றார்கள். அப்படி வரக்கூடியவர்கள் படிப்புக்குத்தான் உதவி செய்கின்றார்கள், உலக கல்விக்குத்தான் உதவி செய்கின்றார்கள். காரணம், உலக கல்விதான் இந்த சமுதாயத்தை இங்கே உயர்த்தும் என்பதாக அவர்கள் நம்புகின்றார்கள். உலக கல்வி நிச்சயமாக இந்த சமுதாயத்தை இந்த உலகத்தில் வேண்டுமானால் உயர்த்தலாம், நாளை மறுமையில் நிச்சயமாக உயர்த்த முடியாது. நாளை மறுமையில் இந்த சமுதாயத்தை உயர்த்தி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மார்க்க கல்வி தான் மிக அவசியம் என்பதை இங்குள்ள தனவந்தர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மக்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உலமாக்களும் அதுக்குண்டான மார்க்க கல்வியுடைய மிக அவசியத்தை மக்கள் மனதிலும் சரி, பெரும்பெரும் தனவந்தர்களுடைய மனதிலும் சரி, நீங்கள் உலக கல்விக்கு எவ்வளவு வேண்டுமானால் உதவி செய்யுங்கள், ஆனால் மார்க்க கல்வியை விட்டு விடாதீர்கள். மார்க்க கல்வி, மதரசா, பள்ளிவாசலுடைய அந்த மாஹூலுக்கு நீங்கள் உதவி செய்வதை விட்டு விடாதீர்கள், அதை முதலில் தூக்கி பிடியுங்கள் என்பதாக அவர்களுக்கு அதனுடைய அவசியத்தை நாம் உணர்த்த வேண்டும். இது நம்ம மீது கடமை என்பதையும் உலமாக்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன். அல்லாஹு தாலா மார்க்க கல்வி மீதான தேட்டத்தை நமக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய ஊர் மக்களுக்கும், அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் அல்லாஹு தாலா வழங்கி அல்வானாக. வாசுதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாத்மா பள்ளி இமாம் அறிஞர் மூவி இஸ்மாயில் வர சொல்லுங்க. மைக்கேல் கொண்டு வருவான். ஸ்ட்ரைக் பண்றாரு. இஸ்மாயில் அஜித் சேர்ல உட்காருங்களா நீங்க? வாங்க வாங்க வாங்க. ஃபோன் பேசுறேன். இஸ்மாயில் சாரி ஹவுசிங் படிக்கணும், ஹவுசிங் படிக்கணும். இங்கே உட்காந்துக்கோங்க, எப்படியோ சும்மா பரவாயில்ல, வாங்க வாங்க தான் இதை வச்சுக்கோங்க. பின்
سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله. நாங்கள் எல்லாம் கீழப்பள்ளியில் முதல் முறையில் ஆலிமாக சேருவதற்கு முன்னால் கீழப்பள்ளி மதரசாவில் எங்களுக்கெல்லாம் ஒரு உஸ்தாத் இருந்தார்கள். திருநெல்வேலியில் இருந்து ஹசரத் அவர்கள் இருந்தார்கள். ஹசரத் அவர்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் நீங்காத ஒரு இடத்தை எங்களுடைய மனதில் ஹசரத் அவர்கள் பிடித்து விட்டார்கள். ஹசரத் அவர்கள் மிகப்பெரிய ஒரு புரட்சியை கீழப்பள்ளியில் ஹசரத் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் எங்களுக்கு செய்து கொடுத்தார்கள். ரொம்ப ஒரு முக்கியமான உஸ்தாது. என்னுடைய செட்டிற்கு மேல இருக்கக்கூடிய எங்களுடைய பெரியமாமன் ராஜா என்று ஒருத்தர் இருக்கிறாங்க. இப்படியாக ஒரு பெரிய ஒரு இளைஞர் பட்டாளத்தையே ஒரு தொடக்க கல்வி அலிபே தேவில் இருந்து ஒரு குரானை ஓதுவதற்காக ஹசரத் அவர்கள் மிகப்பெரிய முயற்சி செய்தார்கள். இன்னும் எங்களுடைய மனதில் எல்லாம் நீங்காத ஒரு இடத்தை ஹசரத் அவர்கள் பெற்றுவிட்டார்கள். அன்சாரி என்று சொல்லக்கூடிய ஒரு அண்ணன் இருந்தார்கள். இன்று அவர்கள் மிகப்பெரிய சாத்தி. அவர்களும் ஹசரத்தினுடைய மாணவர் தான். ஹசரத் அவர்கள் அவரிடத்தில் பொறுப்பு கொடுத்திருந்தார்கள். யார் யாரெல்லாம் தொழுகைக்கு வருகிறார்கள், வராமல் இருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் சுன்னத்து தொழுகிறார்கள், சுன்னத்து தொழாமல் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அந்த அண்ணன் அவர்கள் பள்ளிவாசலினுடைய வாசலில் நின்று என்ன செய்வாங்க, கணக்கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கணக்கெடுத்து முடிச்சு தொழுகை முடிச்ச உடனே ஹசரத் அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. அடுத்த நாள் காலையில மக்தபு மசாக்கு நாங்க போவோம். ஹசரத் ஒவ்வொரு ஆளா யார் யார் சுன்னத்து தொழுகலை, யார் யார் ஃபர்லுக்கு வரல அப்படிங்கிறத பார்த்து நல்லா அடிப்பாங்க. ஹசரத் எந்த அளவுக்கு ஹசரத் எங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, மக்தபு மதரசாக்களுக்கு எழுதுறதுக்கு நோட்டு தேவைப்படும். அந்த நோட்டு நாங்க வாங்கி எழுதும் பொழுது அந்த நோட்ல ஒரு சின்ன உருவப்படம் கூட ஹசரத்துக்கு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு உருவப்படம் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா இந்த நோட்டை ஏன் வாங்கணும்னு சொல்லி ஹசரத் அடிப்பாங்க. அந்த அளவிற்கு ஹசரத் அவங்க எங்களை ரொம்ப ஒரு கட்டுப்பாடோட கொண்டு போனாங்க. எல்லார் வீட்லையும் ஓத வரக்கூடிய எல்லார் பசங்களோட வீட்லையும் அவங்களுடைய தாய் தகப்பன ஹசரத் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்டுக்குருவாங்க. இந்த மாதிரி அடிச்சுட்டாங்கன்னு வீட்டுல போய் சொன்னா நீ என்னப்பா தப்பு செஞ்சுன்னு சொல்லி வீட்டுல கேட்பாங்க. 2 மதரசா அப்ப ரொம்ப பிரபலியமானது. கீழப்பள்ளியில மதரசா நடக்கும், ஆயிஷா பள்ளியில கடிசேட்ட சரித்திரம் நாங்க ஓதுவோம். இந்த பள்ளியில அடிக்கிறாங்கன்னு சொல்லி இங்க போனோம்னா இங்க ஹசரத் இருப்பாங்க, இங்கேயுமே சேட்டை பண்ண அடி விடுவோம். ஆக இப்படியாகத்தான் அந்த ஆரம்ப கல்வி என்பது மிக அழகான முறையில் எங்களுக்கு கிடைச்சது. அப்பேற்பட்ட உஸ்தாதுமார் அல்லாஹ்தாலா என்ன செஞ்சான், எங்களுக்கு அமைச்சு கொடுத்தான். இப்பயுமே நாங்கள் என்ன செய்வோம், ஹசரத்துல போன் அடிச்சு பேசுவோம். ரொம்ப அன்பான முறையில் பேசுவாங்க. அவங்க போட்ட அந்த எஃபர்ட், அவங்க போட்ட முயற்சி, என்னிலிருந்து எங்கள் செட்டில் இன்னைக்கு பல பேர் குரானுடைய தொடக்கத்தை நாங்கள் குரான் ஓத ஆரம்பிச்சதுக்கு ஹசரத்து தான் காரணம். அப்பேற்பட்ட பாக்கியசாலி அவங்க. ஆக இந்த முதல் விஷயம் என்பது, ஒரு மனுஷன் சீர்படுவதற்கு முதல் விஷயம் என்பது மக்தபினுடைய விஷயத்தில் இருந்து தான் ஆரம்பமாகிறது. அந்த மக்தபினுடைய விஷயம் அந்த மனிதரிடத்தில் சீராகி விட்டது என்று சொன்னால், அவர் அடுத்து செல்லக்கூடிய விஷயங்கள் எல்லா விஷயத்திலேயும் அவர் உயர்வை காண்பதற்கு அல்லாஹ் தஆலா வழிவகை செய்து விடுவான். அதன் அடிப்படையில் நாமெல்லாம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அவர்கள் அதிக அளவில் படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், படிப்பினுடைய விஷயத்தில் மிகவும் நெருக்கடியில் இருந்தாலும், மக்தபினுடைய விஷயத்திற்காக சிறிது நேரம் எடுத்து அவர்களை மதரசாவுக்கு அனுப்பக்கூடிய பாக்கியத்தெல்லாம் நம்மளுக்கெல்லாம் தரணும். இன்னும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம்
இப்போது நடக்கக்கூடிய இந்த கோடைகால இந்த பயிற்சியில் சேர்த்து விடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ். ஷாவில் மஜீத் ஹசரத் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, மாணவர்களே, எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நானும் இந்த மதரசாவில் ஆரம்ப மாணவன். எப்பொழுதென்றால் ஹவுசிங் போர்டில் முதலாக 1998 ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுது ஆரம்பமாக நாங்கள் சேர்ந்தவர்களில் பல பேர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவர்கள். அவர்களுக்கு ஆரம்பமாக இருந்தது நம்மளுடைய கணிச ஹசரத் அவர்கள். வெறும் 4 பேரை வைத்து முதலில் ஆரம்பத்தில் மதரசா ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்பாக அவர்களுடைய துவா பரக்கத், ஜலீல் ஹசரத் அவங்களுடைய துவா பரக்கத்தால வெகு சிறப்பாக ஒரு 25 பேர்கிட்ட அல்ஹம்துலில்லாஹ் சேர்ந்தாங்க. நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு. எப்படி என்றால், இப்போ நீங்கள் எப்படி மக்தபுக்கு வந்திருக்கீங்களோ அதே ஆரம்பத்தில் தான் நானும் வந்து சேர்ந்தேன். எனக்கும் தலவாரம் தான் ஆரம்பத்தில் இருந்தது. நான் அந்த ஊரை விட்டு வந்து 20 வருஷம் ஆகுது. நம்ம ஷாலம் சொன்ன மாதிரி அந்த ஊரில் உலக கல்வியும் கிடையாது, மார்க்க கல்வியும் கிடையாது. அந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ அந்த சூழ்நிலை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஊரை விட்டு வந்து 20 வருஷம் ஆகிறதுனால சரியான தரத்துக்கு தெரியல. நானும் ஆரம்பத்தில் மார்க்க கல்வியும் கிடையாது. அதனால் கணிசத்திட்ட வந்து ஒரு இதில் சேர்ந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு என்னை ஒரு ஹாஃபிஸ் ஆலிமாக அவர்களுடைய துவா பரக்கத்தால் எங்களை ஆக்கி வச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் என்ன செய்யணும்னு சொன்னால், முயற்சி பண்ணி, அதிகபாதியான முயற்சி பண்ணி, இன்ஷா அல்லாஹ் உலக கல்வி வேணும், மார்க்க கல்வி வேணும். அந்த அடிப்படையில் நீங்கள் இல்மை கற்றுக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களை வருங்காலத்தில் சிறந்த ஆலிம்களாக, சிறந்த ஹாஃபில்களாக ஆகட்டும் என்பதாக பிரார்த்தித்தவராக எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்ததாக மேலப்பள்ளி இமாம் ஹாஃபிஸ் மஹபூப் ஜான் அஸ்ஸலாமு அலைக்கும். மாணவர்களா, அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் வந்து மஹபூப் ஜான். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால் இந்த அல்ஹுதா தாரு தஹ்ஃபீலுல் குர்ஆன் இந்த மதரசால நானும் உங்களை மாதிரி சிறு பிள்ளையாக இருக்கும்போது தான் இந்த மதரசால வந்து நாங்கள் சேர்ந்தோம். நானும் என்னுடைய தம்பியும் இவரோட சின்ன பிள்ளையாக இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். நினைக்கும் போதே நல்லா இருக்கு. உங்களை மாதிரி இருக்கும்போது சேர்ந்து ஒரு 5 வருடம் 6 வருடம் இங்கே குர்ஆன் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி ஹாஃபில் பட்டமும் வாங்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா படிப்புலாம் கிடையாது. ஒன்லி அங்கே படிப்பை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு வெறும் ஹிஃப்ல மட்டும்தான் அந்த மதரசால இருந்துச்சு. ஹிஃப்ல ஓதி அதுக்கப்புறம் வெளியே போய் படிக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது நமக்கு அந்த படிப்புக்கு உண்டான சரியான கனெக்டிவிட்டி கிடைக்கல. இப்போ +2 நின்றுட்டோம். அதுக்கடுத்து ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்னாச்சு. ஆனால் இப்போ இந்த மதரசால உங்களுக்காக ஹசரத் அவர்களுடைய முயற்சியிலையும் நிர்வாகத்தினுடைய முயற்சினாலையும் இன்னைக்கு படிப்புடன் கூடிய ஒரு ஹிஃப்ல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் குர்ஆனையும் மனப்பாடம் பண்ணிக்கலாம், உங்களுடைய படிப்பையும் டிஸ்கனெக்ட் பண்ணாமல் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் குர்ஆன் ஹிஃப்ல முடிச்சுட்டு வெளியே போவீங்க, 10th எக்ஸாமை முடிச்சிருவீங்க, அல்லது 12th எக்ஸாம் முடிச்சு நீங்கள் வெளியே போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. கல்வி அப்படிங்கிறது வந்து இருளை நோக்கி ஒளியை தரக்கூடியது.
எந்த கல்வி அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்க கல்வி மட்டும்தான் முழுமையான இருளை விலக்கி நமக்கு ஒளியை தரும். இந்த மார்க்க கல்வியை நம்முடைய கல்வியில் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா மற்ற எல்லா கல்வியுமே சுலபமாயிருது. இந்த குரானுடைய கல்வியை நம்ம உதயத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நீங்க அடுத்து எந்த ஒரு படிப்பை போய் நீங்க எடுத்து படிச்சாலும் சரி ரொம்ப ரொம்ப சுலபம். இன்னைக்கு நான் வெளியே போய் ஏதாவது ஒரு புதுமையான இடத்துல போய் அதை ஒரு கத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுல உள்ள எல்லாருமே சொல்றாங்க, எப்படி போய் ஷார்ட் பீரியட்ல நீங்க கத்துக்கிட்டீங்க. ஒரு டெக்னாலஜி வைஸா இருக்கட்டும், இப்போ நான் வந்து கடை வச்சிருக்கிறேன், கம்ப்யூட்டர், லேப்டாப், சிசிடிவி கேமரா, ரொம்ப கடினமான ஒர்க்கு தான். இந்த எலக்ட்ரானிக்ஸ் போர்டு எல்லாமே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் அதுல ஒரு துறையில போய் சேர்ந்து இதை படிக்க போறேன். படிச்ச உடனே ஈஸியா அது உள்ள ஏறி ஒரு எக்ஸாம் ஈஸியா பாஸ் பண்றேன். எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. எல்லாம் பிஇ முடிச்சவங்களா சேர்ந்துருக்காங்க, அதுல இன்ஜினியரிங் முடிச்சவங்களாம் அதுல இருக்கிறாங்க. ஆனா பாய் என்ன படிச்சிருக்கேன், வெறும் +2, 10th +2, 8th அதுவுமே கண்டினியூஸா நான் படிக்கல, விட்டு விட்டு தான் படித்தேன். உங்களை மாதிரி மார்க்ஸாக ஒதுக்கிட்டு இப்போ கடையில் வேலை பார்த்துக்கிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இவ்வளோதான் படிப்பு. ஆனாலும் நம்ம அந்த புதுமையான படிப்பு எடுத்து படிக்கும்போது உடனே அப்சர்வ் ஆகுது, உடனே நம்ம மைண்டில் ஏறுது. எதனால? நம்மளுடைய உள்ளத்துல குரான் கல்வி இருக்கிறதுனால தான். குரான் கல்வியை நம்ம எவ்வளவு வருடங்கள் நம்ம உள்ளத்துல பதிய வச்சு மார்க்க ரீதியா நம்ம கரெக்டான சரியான வழியில போயிட்டு இருக்கிறோமோ அது வரைக்கும் நீங்க எந்த கல்வி இதுக்கப்புறம் படிச்சாலும் எல்லாமே ரொம்ப சுலபம். எங்க உலமா ஹசரத் அடிக்கடி சொல்லுவாங்க, நீ இந்த குரானை படித்தா உனக்கு எல்லாமே ஈஸி. அப்ப நான் கிண்டலா நினைச்சேன், ஆமா குரானை படிச்சா எல்லாம் அப்படியே காலு கீழே வந்துருமாங்க அப்படின்னு எங்கள் பசங்களுக்குள்ளேயே கேலி கிண்டலா பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு வெளியே வந்து அதை அனுபவிக்கும் போது தான் தெரியுது ஹசரத் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை. நம்ம இந்த மாதிரிலாம் வரும் தெரிஞ்சிருந்தா நம்ம இன்னும் நம்ம நல்லா ரொம்ப நல்லா ஆர்வமா படிச்சிருக்கலாமேன்னு சொல்லி இப்ப நமக்கு தோணுது. நீங்க எல்லாருமே எங்களை மாதிரி பசங்களை பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்க கொஞ்சம் கூட தொய்வடைஞ்சிடாம உங்களுடைய பாடத்துல ரொம்ப கவனம் செலுத்துங்க. உஸ்தாதுமார்களுக்கு கண்ணியம் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஃபியூச்சர் இந்த மதரசா மூலியமா உங்களுடைய ஃபியூச்சர் மிக சிறப்பா அமையும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த உலமாக்களுக்கும் நிர்வாகத்தினர்களுக்கும் ஹசரத்மாருக்கும் நன்றியை தெரிவித்து என்னுடைய இந்த சின்ன உரையை முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம் சொல்ல சத்தம் போட்டு வரைக்கும் சலாம் சொல்கிறேன் எல்லாம் பிள்ளைய பூரா. ராஜபாளையத்தில் தவாயபுரத்தில் சேர்த்து ஒரு 1000 பிள்ளைங்க உங்களை மாதிரி இருப்பாங்க. 1000 பிள்ளைங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கூட குறையா இருக்கலாம். 1000 பிள்ளைங்கள்லேருந்து ஒரு 15-20 பிள்ளைங்க வந்திருக்கிறீங்க. நீங்கள்லாம் ஒரு பாக்கியமான ஆள். இப்போ கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு கிளாஸில் உட்காந்துருக்கிறீங்க. ஒரு 23 நாள் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் இன்ஷால்லா படித்து டாக்டர் ஆயிடுவீங்க, இன்ஜினியர் ஆயிடுவீங்க, பெரிய ஆள் ஆயிடுவீங்க, இல்லை ஒரு ஆலிம்ஸா ஆயிடுவீங்க. இந்த 23 நாள் படித்த அந்த கல்வி இருக்குது பாருங்க, உங்களுடைய ஹயாத் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாடம் சொல்லிக்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு பக்குவத்தில் வந்திருக்கிறீங்க. நீங்களாம் திறமையான பிள்ளை மாதிரி தெரியுது. பேசுறது அப்படி கவனிக்கிறீங்க. உங்களை மாதிரி நான் இல்லை. நான் சின்ன பிள்ளைங்க பேசிட்டு இருப்பேன், பக்கத்தில் யார் பேசா கேட்கறது இல்லை. இப்போ நம்மளே தேடி வந்துட்டோம் பாருங்க. ஆனால் நீங்களாம் கவனமான பிள்ளையா இருக்கிறீங்க. சலாம் சொன்னால் பதில் சொல்லணும். சத்தம் போடு சலாம் சொன்னால் சத்தம் போடு பதில் சொல்லணும். நீங்களாம் சலாம் சொல்லுவீங்களா? அப்போ வீட்டில் உங்கள் அக்கா தங்கச்சிக்கு, உங்கள் அத்தா அம்மாவுக்கு, உங்கள் தம்பிக்கு, யாருக்கு வேணாலும் சலாம் சொல்லணும். இஸ்லாத்துடைய அடிப்படை 2 தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடிப்படை 2 விஷயம். அது தஃப்சு சலாம், யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லணும். அங்கே பெரியவங்களா வச்சுக்கலாம், மாமா மச்சானா அக்கம் பக்கமா, ஒரு முசல்மான் அது தஃப்சு சலாம், யாரை பார்த்தாலும் செய்யணுங்க, சலாம் சொல்லணும். என்ன செய்யணும்? இது சலாம் சொல்லலாம் என்பது வாழ்நாள் முழுக்க மறக்காதீங்க. யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லணும். யாராச்சும் சலாம் சொன்னால் பதில் சொல்லணும். அதை விட சிறப்பு, யாரை பார்த்தாலும் முதல்ல சலாம் சொல்லணும். நம்ம சலாம் சொல்லணும். 2 சொன்னாங்க அன்றுத்தே மூத்தாம், ஏதாச்சும் சாப்பிட கொடுக்கணுன்னாங்க. அதுக்கு பெரிய பிள்ளையா வரும்போது விளங்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் சலாம் சொல்லணும். ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் இருக்குது.
அவங்க யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுவாங்களாம். யார் சின்ன பிள்ளைய பார்த்தாலும் சலாம் சொல்லுவாங்களாம். பெரியவங்களை பார்த்தாலும் சலாம் சொல்லுவாங்களாம். யாராச்சும் நீங்க நம்ம சலாம் சொல்லிடலான்னு நினைச்சா அதுக்குள்ள ரசூல்லா முந்தி சலாம் சொல்லிடுவாங்களாம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியுமா? சித்திக் நாயகம் அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க 20 நாள் உங்களுக்கு. அவங்க ஒரு நாள் ரசூல்லா பின்னாடியே போனாங்களாம். நம்ம சலாம் சொல்லிடலாம், இன்னைக்கு நம்ம முன்னாடி சலாம் சொல்லிடலான்னு. டக்குன்னு ரசூல்லா திரும்பி பார்த்தாங்களாம், அஸ்ஸலாமு அலைக்கும் அபூபக்கர். அவங்க சலாம் சொல்லிட்டாங்க. அபூபக்கர் சொன்னாங்களா, இன்னைக்காவது சொல்லலான்னு பார்த்தேன், இன்னைக்கு நீங்க சலாம் சொல்லிட்டீங்க. ஒரு சலாம் ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்நாள சலாம் சொல்லுங்க, அது எங்கேயோ போய் விட்டுரும் உங்களை. எங்கெல்லாம் சலாம் சொல்றோமோ அது பெரிய இடத்துல எப்படி செஞ்சிடும். சலாம் சொல்லாம இனிமேல் யாரை பார்த்தாலும் செய்யணும். சலாம் சொல்ல யோசிக்க கூடாதுங்க, நல்லா தைரியமா சலாம் சொல்லணும். யாரை சலாம் சொன்னா தைரியமா வலைக்கு சலாம் சொல்லணும். அப்படிங்கிறது முசு முசுங்கிறது அது சலாம் இல்லை. நல்லா அழகா சலாம் சொல்லணும். ரசூல்லா தொழுதுட்டு வந்தாங்க. பேசுறது பூரா நீங்க மனசு வச்சுக்கணும். நான் பேசி முடிச்ச உடனே உங்களுக்குள்ள பேசிக்கணும். அஜித் சொன்னாங்க இல்லையா? ஃபஜ்ர் தொழுட்டு வந்தாங்க. ஒரு வாட்டி ஒரு சஹாபி வந்தாரு. வந்த உடனே கேட்குதா, ஒரு சஹாபி வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த சஹாபிக்கு ரசூலா சலாம் சொன்னாங்க. நான் சொல்ல பாருங்க, எப்பயும் ரசூலா சலாம் சொல்லுவாங்க, அவங்களை முந்தி யாரும் சலாம் சொல்ல முடியாது. அந்த சஹாபியை பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொன்னாங்க. உடனே அந்த சஹாபி அலைக்கும் சலாம் யா ரசூலல்லாஹ் நாங்க சலாமுக்கு பதில் சொல்றாங்க. நான் சொல்லி கொடுத்த பாருங்க, சலாம் சொல்லணும், இல்லை யாரா சலாம் சொன்னா அது சலாமுக்கு பதில் சொல்லணும். இது இஸ்லாத்துடைய ஆக முக்கியமான கடமை. இப்போ இவங்க சலாம் சொல்லிட்டாங்க, அந்த சஹாபி பதில் சொல்லிட்டாங்க. இப்போ ரசூல்லா பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது ஒரு சுன்னத்து. அஜித் ஃபோன் பண்ணால் நல்லா இருக்கலான்னு கேட்டு தான் பேச ஆரம்பிப்பாங்க. எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணால் நல்லா இருக்கிறாங்க அஜித். இப்போ நானும் அஜித்தை பார்த்து பழகி யாராவது ஃபோன் பண்ணால் நல்லா இருக்கலான்னு கேட்டு தான் நானும் பேசுகிறேன். ஏன்னா அது முக்கியமான சுன்னத்து. அது ரசூல்லா யாரை பார்த்தா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்களாம். இப்போ சலாம் சொல்லிட்டாங்க, அந்த சஹாபி பதில் சொல்லிட்டாரு. இப்போ அடுத்த சஹாபிட்ட ரசூல்லா சொன்னாங்க, நல்லா இருக்கீங்களான்னாங்க. அந்த சஹாபி சொன்னார், அனபி ஹைரின் யா ரசூலுல்லாஹ், நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னார். என்ன சொன்னாருங்க? நல்லா இருக்கிறேன் ரசூல்லா கேட்குறாங்க. அந்த சஹாபி சொல்றாரு, நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்றாரு. பேச்சு முடிஞ்சுல. ரசூல்லா திருப்பி கேட்டாங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. முதல்ல நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க, அவர் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டாரு. இப்போ ரசூல்லா திருப்பி கேட்குறாங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. புரியுதா? ரெண்டாவது வாட்டியும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. உடனே சஹாபி சொன்னா, நம்பி ஹைரின் யாரை சொல்லலாம், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சஹாபி சொன்னார். கேட்கும் போது நல்லா இருக்கேன்னு சொல்றாரு. ரெண்டாவது வாட்டி கேட்கும் போதும் நல்லா தான் இருக்கேன் யாராவது சொல்லலாம், ஒன்றும் குறை ஒன்றும் இல்லை. அப்போ ரசூல்லா மூன்றாவதாக கேட்டாங்க, சஹாபியை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. அப்போ அந்த சஹாபி பதில் சொல்லிட்டாங்க, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்க. மூணாவது வாட்டி ரசூல்லா அதே கேள்வியை கேட்குறாங்க. இப்போ அந்த சஹாபி யோசிக்கிறார். ஏன்னா ரசூல் நல்லா இருக்கலான்னு கேட்குறாங்க, நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறேன், திருப்பி திருப்பி கேட்குறாங்களே, நம்ம பதில் சரியில்லை போலுக்குன்னு நினைக்கிறார். நம்ம பதில் சரியா இல்லை போலுக்குது, ஏதோ வேற பதில் ரசூல்லா எதிர்பார்க்குறாங்க. அந்த சஹாபி சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ், புகழெல்லாம் அல்லாஹ் குறித்தாகட்டும், அனபி ஹைரின் யா ரசூலல்லாஹ், நான் நல்லா இருக்கிறேன்டார். அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கிறேன்டார். ரசூல்லா சொன்னாங்க, இன்னி அரத்துக்கும் ஆதல் கலாம், இந்த வார்த்தையை தான் எதிர்பார்த்தேன். அல்லாஹுவை நாம் சொல்லணும். எங்கேயுமே இந்த அல்லாஹ்வை சொல்லி கொடுக்கணும்னா நீங்க இந்த மதுசாக்கு வரணும். இந்த வார்த்தை இங்க தான் சொல்லி கொடுப்பாங்க. நீங்க சாப்பாடு ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி ஆரம்பிப்பீங்க. நீங்க படுக்கும் போது அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி படுப்பீங்க. அல்லாஹ்வை நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்மெல்லாம் முஸ்லீம் தான், ஆனா அல்லாஹ்வை நினைவுபடுத்துற மாதிரி சூழல் இல்லை. ஸ்கூலுக்கு போறோம் வரோம், இந்த இடத்துல உங்களுக்கு அல்லாஹ்வை சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு கோடை கால பயிற்சி முகாம், குறுகிய காலத்துக்காண்டி வந்திருக்கிறீங்க, நல்ல ஃப்ரீடம், விளையாடுறதுக்கு உங்க நல்ல ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு கொடுப்பாங்க.
நீங்கள் நினச்ச மாதிரி தூங்குறதுக்கு உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. கொஞ்ச நேரம் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அது பலுவான பாடம், நல்ல ஒரு பாடம். அல்லாஹ் விளங்குறது இல்லை. உங்களுக்கு முன்னாடியே அன்றைக்கி வந்துட்டேன், உங்களுக்கு முன்னாடியே நான் இங்கே வந்துட்டேன். இங்கே சில பேர் இருந்தாங்க, அப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன், உங்களை மாதிரி வயசில் தான் நானும் மதுசாவுக்கு போனேன். உங்களோட கம்மியாக கூட இருக்கும், 10 வயசில் போனேன். 18 வயசில் பட்டம் பிடிச்சிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி 56 வயசு ஆச்சு. ஒரு 40 வருஷமாக பயான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். யார் சொல்லி கொடுத்தது தெரியுமா? எனக்கு அஜத்குமார் சொல்லி கொடுத்தது. எந்த அஜத்து எப்போ சொல்லி கொடுத்தான்னு எனக்கு தெரியாது. எந்த அஜத்து எப்போ சொல்லி கொடுத்தாங்க, இந்த அஜித் சொன்னேன், ஒரு அஜத் சொல்லி கொடுத்துருப்பாங்க, எப்போ சொல்லி கொடுத்தான்னு எனக்கு தெரியாது. இன்ஷா அல்லாஹ் எவ்வளோ ஹயாத்திற்கோ பேசத்தான் போகிறோம். அந்த இடத்துடைய பரக்கத்து அது, அது மதரசாவுடைய பரக்கத்து அது. ஒரு 7 வருஷம் ஓதி இருக்கோம், 40 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் எவ்வளோ ஹயாத் அல்லாஹ் கொடுப்பான்னு தெரியல. இன்னும் பேசத்தான் போகிறோம், இன்னும் தொலை வைக்கத்தான் போகிறோம், இன்னும் வாழத்தான் போகிறோம். இந்த நாங்கள் ஓத 7 வருஷம் வழிகாட்டிக்கிட்டே இருக்கோம். அது மாதிரி இந்த 23 நாள் இருக்குது பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்கள். இப்போ உங்களுக்கு தெரியாது, இதோடைய எஃபெக்ட் தெரியாது. நாளைக்கு நீங்கள் பெரிய பிள்ளையாக பேசுவீங்க, அந்த மதுசால ஓதுனேன், அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, இது சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்காத விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தெரியப்படுத்தி தருவான். அப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க, நிறைய படிச்சுக்கோங்க. அதுக்கு கூட இருப்பாங்க. நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பையும் அதற்குள்ள ஏற்பாட்டையும் அல்லாஹ் ஏற்படுத்திடுவான் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்து என் வாய்ப்பு நிறைவுபடுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு மதரசாவுடைய ஆசிரியர் இங்கிலீஷ் மேத்ஸ் ஸ்கூல் அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் சையத் அப்பாஸ். நான் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து திருச்சி ஜமால் மோகல் படித்தேன். அவ்வளோ விலகின ஒரு 2-3 வருஷத்தில் நான் போய் சேர்ந்தேன் 95ல். அடுத்து எம்பிஏ மார்க்கெட்டிங் வந்து நம்ம பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் பண்ணி முடித்தேன். சரி, அப்படி இப்படின்னு சொல்லி கல்ஃப் கண்ட்ரீஸில் ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ராஜபாளையத்தில் வந்து ராஜபாளையத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் இயர் நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க கிளாஸ் எடுக்கிறதுக்காக. என்னையால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ட்ரைனிங் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் ஜமால் ஒரு பையன் வந்து குவார்டர்லியில் வந்து அந்த பாய்ஸு ப்ளஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க. அந்த பாய்ஸ்லேயே நான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கேன். ஆஃப் இயர்லியில் வந்து அந்த பையன் வந்து ஜமால் பையன் வந்து 10th ரேங்க் எடுத்திருக்கான். டோட்டலி வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 50 பேர் இருக்காங்க. அதில் வந்து அவன் வந்து 10வது ரேங்க் வாங்கியிருக்கான். 10வது ரேங்க் வாங்கியிருக்கான். இந்த பையன் இருக்கான், இவன் பேர் அப்துல் சமர். இவன் வந்து 15வது ரேங்க் வாங்கியிருக்கான். வாத்தியாரே சொல்லுவாங்க, என்ன வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் வாராங்க, நல்ல உன் பசங்க இவ்வளோ ரேங்க் எடுத்திருக்காங்க, பரவாயில்லையே, நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்கே அப்படின்னாங்க. பசங்க 4 பசங்க நல்ல பசங்க, நல்லா ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா படித்தா இன்னும் ஒரு 10 வித்தின் 10th ரேங்குக்குள்ளே எல்லா பசங்களும் நல்லா வருவாங்க. இன்ஷால்லா துவா செய்யுங்க. இன்ஷால்லா அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்லா இதை விட நல்லா கோச்சிங் நல்லா பண்ணுறோம். இன்ஷால்லா துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அல்ஹுதா தாரு தஹ்ஃபீல் மதரசாவினுடைய கடந்த கால நினைவுகள், நிகழ்கால நிகழ்வுகள் குறித்தெல்லாம் நிறைய விஷயங்கள் இங்கு நினைவுபடுத்தப்பட்டது. மதரசாவுடைய ஆரம்ப காலம் முதற்கொண்டு இப்போது வரைக்கும் இந்த மதரசாவுடைய ஒரு தொடர்பிலும் துவாவிலும் நான் இருந்து கொண்டே இருக்கின்றேன். ஒரு பெரிய கவலை, நம்முடைய இவ்வளவு விசாலமான இடங்கள், பெரிய நியத்து, மருகம் கண்ணியத்திற்குரிய ரசாலி ஆஜியார் அவர்களுடைய மேலான ஒரு கவலையில் ஒரு விசாலமான இடம் அந்நேரத்தில் நமக்கு கிடைத்தும், ஏன் இந்த மதரசா இன்னும் வளர்ச்சி அடையலை, ஏன் இந்த மதரசா இன்னும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கு அடைய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுங்கிறத நாம் அடிக்கடி உலமாக்களுக்கு மத்தியில் நாம் இதை பேசிக்கொண்டே இருக்கிறோம். கூமாப்பட்டி எடுத்துக்கோங்க,
காட்டுக்குள்ளே ஒரு மதரசா வச்சுருக்காங்க. காட்டில் வச்சிருக்கக்கூடிய அந்த மதரசா ஒரு வசதி கிடையாது, ஃபோன் கிடையாது. அது மாதிரி மற்ற எந்த விதமான அங்கே உள்ள பிள்ளைகளை வெளியில் நைட்டில் நம்ம பயமாக இருக்கும். அது இந்த யானை அந்த மாதிரி மிருகங்கள்லாம் வரக்கூடிய இடம். ஆனால் ஒரு 17 பசங்க படிக்கிறாங்க. இந்த நிரந்தரமாக அலமதுல்ல ஒரு வருஷம் 2 வருஷத்தை பூர்த்தி செஞ்சு போன வாரம் ஒரு விழா நடத்தினாங்க. நமக்கு ஏன் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு தொழில்ங்கிறது ஒரு கவலை ரொம்ப இருக்குது. நிர்வாகத்தை நான் ரொம்ப கேட்டுக்கிறேன், எதாக இருந்தாலும் பொறுத்துக்கோங்க. இன்ஷால்லா இந்த மதரசாவுக்கு என்ன குறைபாடு இருக்குங்கிறத சரி செய்யுது கண்டிப்பாக இதை உருவாக்கணும். நம்மளே எங்கேயே போய் ஓதுறாங்க படிக்கிறாங்கன்னு சொல்கிறோம், நாம் ஏன் இதை கொண்டு வர முடியலைங்கிற ஒரு கவனத்தை நிர்வாகம் நீங்கள் கண்டிப்பாக இதை ஏற்பாடு செஞ்சு இதில் எது குறை இருக்கிறதோ அதை சரி செய்யுங்கிறது நிர்வாகத்தில் நம்ம ரொம்ப வேண்டிக்கிறோம். அது மாதிரி தலாவரம் சாவலமிஸ்தை பற்றி சொன்னாங்க, அவங்க பிள்ளைய தான் மதரசாவாக இருக்கு. உண்மையிலே தலாவரம் சாவலமிஸ்தவங்க ஃபைசல் அன்வாரில் ஓதுனவங்க. அதோடு மட்டுமல்ல, மதரசாவுடைய இமாமத்துடைய அந்த பணி முடிந்து சும்மா இருக்கிறது இல்லை, ஒரு வியாபாரம், அவருக்கு தெரிஞ்ச ஒரு வியாபாரத்தையும் செய்கிறாங்க. ஆக எல்லா விஷயத்திலையும் முன்னிலையில் இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு மீளாது மாநாடுன்னு சொல்லி அது சிறப்பாக அந்த ஊர் மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த பகுதியிலே ஒரு நடத்த முடியாத ஒரு சாதனையாக இன்ஷால்லா அதை செஞ்சு காட்டினாங்க. அப்படி செஞ்சு காட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட ஆரம்பத்திலேருந்து நமக்கு கடைசி வரைக்கும் நம்மளோட மஷாரா பண்ணி செஞ்சாங்க சாலமிஸ்தவங்க. ஆனால் என்ன சொல்லி செஞ்சாங்கன்னா, ஹஸ்ரத் நான் செய்கிறதாகவோ ஊருக்காரங்க செய்கிறதாக இருக்கக்கூடாது, ஜமாத்துலமா செய்கிற மாதிரி காட்டிக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஒரு விசாலமான இல்லை. ஜமாத்துலமா தான் இது நடக்குது, ஜமாத்துலமா தான் செய்யுது, ஜமாத்துலமா தான் மஷாரா, அப்படி தான் இந்த ஊருக்கு மக்கள்கிட்ட சொல்லி இது சிறப்பாக நடத்தணும்னு சொல்லி ஆரம்பம் முதற்கொண்டு விழா முடிகின்ற வரைக்கும் அதே மஷாராவில் சிறப்பான முறையில் அவங்க செஞ்சு காட்டினாங்க. மக்து மதரசா இருந்தாலும் சரி, பெண்கள் மதரசாலும் சரி, பல அதாவது சேவைகள் அந்த ஊரில் செஞ்சு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு அந்த ஊர் மக்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அல்லாஹ்வுக்கு நீண்ட ஆயுளையும் சரீர ஆரோக்கியத்தையும் கொடுத்து இன்னும் நல்ல ஒரு சேவை, சிறப்பான ஒரு சேவை செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதோடு இந்த மதரசா பிள்ளைய நிறைய வந்திருக்காங்க. இது எப்படியாவது தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதுதான் நீங்கள் செய்யணும். ஏன்னா இவ்வளோ பிள்ளைகளில் எப்படி நமக்கு ஒரு 5-10 பிள்ளையை தங்க வைக்க முடியும்? எப்படியாவது நீங்கள் தான், நாங்களாம் இப்படி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு போயிடுவோம். ஆனால் அடுத்து என்ன நடக்குங்கிறத கேட்டுக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் செயல்படுத்தக்கூடிய ஹஜரத் அவங்க தான் இதை ஒரு நல்ல ஏதாவது அந்த பிள்ளைகளுக்கு ஆர்வப்படுத்தி இந்த மதரசா ஓதுனால. ஏன்னா இப்போ மதரசா மட்டும் கிடையாது, உலக கல்வி சேர்த்து அப்படி தானே ஜி. அப்போ உலக கல்வி சேர்த்து கிடைக்கும்போது எப்போ நீ படிச்சுக்கலாம், நல்லா படிச்சுக்கலாம், படிப்போடு சேர்ந்த உனக்கு மதரசா. அதனால் நீ இங்கே தங்குறதுனால என்ன ஃபாய்தா இருக்குங்கிறத கொஞ்சம் ஆர்வம் கூட்டிக்கிட்டே இருந்து இன்ஷா அல்லாஹ் வந்திருக்கக்கூடிய போய் தேட வேண்டியதில்லை, வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒரு 10 பிள்ளைய தங்கிட்டாலே அது ஒரு பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். இந்த மதரசா வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்கும். இது உஸ்தாமா இருக்கிறதே நான் வேண்டிக் கொண்டு இந்த மதரசா நல்லபடியாக கிராமத்து நாள் வரைக்கும் நடக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று வேண்டிக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கண்ணியமான உலமா பெருமக்களை பிரிவுடைய சகோதரர்களே, முதல் பக்கெட் என்னங்க அலிஃப்லாம் பண்ணுங்க எல்லாரும். அலிஃப்லாம் முன்னாடி கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, இந்த மதரசா ஆரம்பிக்கும் போது ஹவுசிங் போர்டில் ஆரம்பிக்கும் போது எங்கே ஆரம்பிக்கலாம்னு முடிவு செஞ்சு
ஹவுசிங்குள்ள அன்னைக்கு பள்ளிவாசனுடைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய மருகும் டிசிடிஓ மைதீன் ஹாஜியார் அவர்கள் தங்களுடைய பள்ளிவாசல் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கொடுத்ததோடு இந்த மதரசாவுடைய வளர்ச்சிக்கு அவர்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவியும் செய்தார்கள். அந்த பள்ளிவாசலுக்குள்ள ஒரு தனி கட்டடம்லாம் கட்டி சமையலுக்காண்டி ஏற்பாடுலாம் செய்து கொடுத்தார். அதற்கு பிறகு இந்த மதரசாவுடைய இந்த இடம் விலைக்கு வாங்கப்பட்டு தென்றல் நேரில் அல்லா அவர்களுக்குள்ள இங்கே பள்ளிவாசல் கட்டப்பட்டு ரஃபியாஜருடைய அல்லாஹ்வுடைய பரக்காத்துகளை பிரகாசமாக்கி வைப்பானாக. அவருடைய ரஃபியாஜாருடைய முழுமையான ஒரு ஒத்துழைப்பின் காரணமாக தான் இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டது. அவருடைய மஷோராவுடைய அடிப்படையில் ஆரம்பித்தது. அங்கே இந்த இடம் வாங்குவதற்கும் அவர்கள் தான் முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இந்த இடம் வாங்கி இங்கே பள்ளிவாசல் கட்டி இந்த பின்னால் இருக்கக்கூடிய இந்த ரூம்கள்லாம் கட்டுறதுக்கு அவர்களுடைய உதவி அவருடைய ஒத்துழைப்பை கொண்டு தான் நல்லா இதை ஏற்பாடு செய்து கொடுத்தார். இந்த தென்றல் நேரில் மதரசா வந்ததற்கு பிறகு எல்லாருமே உலமாக்கள் இருக்கிறோம் என்றாலும் இந்த மஹல்லாவுடைய பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஷஃபி சாஹிப் அவர்கள் மதரசாவுடைய வளர்ச்சிக்கு ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு. இப்போ நம்மெல்லாம் இங்கே இருப்போம் போயிடுவோம். ஆனால் மஹல்லாவில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் அவர்களுடைய சார்ந்தவர்கள் தான் மதரசாவுடைய அவருடைய கவலைப்பட்டு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து இப்போ வரைக்கும் அதனுடைய வளர்ச்சிக்காண்டி நம்முடைய மதரசா நம்முடைய அல்லாவுடைய மதரசா என்றவர்கள் கவலைப்பட்டு அந்த ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு மென்மேலும் அந்த சிறப்புகள் எங்களுடைய பரக்காத்துக்களை அதிகமாக்கி தருவாங்க. கண்ணியமான பெரியார்களை சொல்வதில் இந்த மதரசாவுக்கு ஒத்துழைப்பு உலமாக்கள் ஆரம்பத்தில் அதிகமான ஒத்துழைப்பு கொடுத்தாரு. ஆரம்பித்த நேரத்தில் ஜலீல் மௌலானா நம்மெல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் மௌலானா ஹசனுத்தின் ஹசரத் அவர்கள் அவரிடத்துல நான் பல தடவை நம்ம மதரசா சம்பந்தமாக ஆரம்பத்தில் எல்லாம் மஷூரா செய்திருக்கேன். அவர் நல்ல ஒரு மஷூரா கொடுத்து முழுமையான ஒத்துழைப்பு இப்போ வரைக்கும் அந்த மதரசாவை வளர்ச்சிக்காக துவா செய்து கொண்டு அவர்களும் உலமாக்குடைய ஒத்துழைப்போடு இன்னைக்கு அந்த ஜாமியா ஹிதாயத் நிஸ்வானுடைய மதரசா உலமாக்குடைய ஒத்துழைப்பு இருந்தாலும் அவருடைய தனி கவனம் செலுத்தி அதற்காக நேரங்காலங்களை அர்ப்பணித்து அல்லாஹ் உருவாக்கி அல்லாஹு தஆலா தீனுடைய சேவைகள் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் என்னைக்குமே தீனாக்குறது இல்லை. கண்ணியமானவர்கள், மதரசாவுடைய வருமானங்கள் குறைவு என்று நாம் நினைக்கக்கூடாது. என்னுடைய பரக்காத்துக்கள் அதிகம். அதை பற்றி பேசுறதுக்கு நமக்கு நேரம் இன்ஷால்லா இன்னொரு சந்தர்ப்பம். குறைந்த வருமானத்தில் பரக்காத்துகள் யாரிடத்திலும் எதிர்பார்க்காமல் யாசிக்காமல் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நம்முடைய எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ்வுடைய உதவிகளை இந்த மதரசாவுடைய இருமின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தருகிறது. அல்லாஹ் அதை முழுமையாக விளங்கி செயல்படக்கூடிய மக்களாக குர்ஆன் ஹதீஸ் மனப்பாடம் பண்ணுறது தீனை வழங்கிக் கொள்வது எதற்காக என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். இந்த முழு குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்களை நாம் நம்முடைய நியத்தை சரி செய்து கொள்வோம். நாம் படிக்கிறது எதுக்காக? தீனுடைய விஷயங்களோ குர்ஆன் மனப்பாடம் பண்ணுறது எதுக்கு? ஹாஃபிஸாக வருது. ஹாஃபிஸ் எதுக்காகணும்? தராவி நோக்கி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அல்ல. கண்ணியமானவர்கள், குர்ஆனை விளங்கி நான் மனனம் செய்து அந்த குர்ஆனுடைய வாழ்க்கை என்னிடத்தில் வர வேண்டும். இந்த குர்ஆனுடைய விஷயங்களை முழு உலகத்துக்கும் நான் எடுத்து செல்ல வேண்டும் என்ற நியத்து என்ற அடிப்படையில் அந்த நியத்து செய்து கொள்வார். நானும் அமல் செய்ய வேண்டும். இந்த குர்ஆனுடைய விஷயங்களை பூரா உலகத்துக்கும் நான் எடுத்து செல்ல வேண்டும் என்ற அந்த நியத்தை நாம் செய்து கொள்ளும் போது அல்லாஹ் அதற்குண்டான வழிமுறைகளை ஏற்படுத்தி தருகிறான். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் நாம் செய்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அமல்களில் இஹ்லாஸை தந்தருவான். கியாமத் நாள் வரையும் இந்த மதரசா நீடிக்க செய்து ஆயிரக்கணக்கான மக்கள் மாணவர்கள் இந்த குர்ஆனுடைய ஹதீஸை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக முழு உலகத்துக்கும் இதனுடைய பிரகாசங்களை எடுத்துச் செல்லக்கூடிய கியாமத்துறையும் எடுத்துச் செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி வருவானா. இதை கொண்டு முழு உலகத்துக்கும் பயன் தரக்கூடிய இல்மாக இந்த மதரசாவை ஒரு முன்மாதிரியானதாக அல்லாஹ் ஆக்கி வருவானா. இன்ஷால்லா இப்போ ஆரம்பிக்கிறோம். இன்ஷால்லா இப்போ நேரம் ஆக்கி ரொம்ப சுருக்கமாக முடிக்கணும்னு தான் நினைச்சோம். இன்ஷால்லா அல்லாஹ் சிறப்பாக்கி தருவோம். ஹசரத் சொன்ன மாதிரி இந்த 23 நாள் என்பது இது நம்முடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள். ஏன்னா அடிப்படையான விஷயங்கள் மற்றாயர்கள்லாம் இதை சொல்லித்தரப்படும். அல்லாஹ் அதை கபூல் செய்வானா. கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை எல்லாரும் தருவானா. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, அல்லாஹும்ம ரப்பி அச்சிர் வலா துஅச்சிர் வதம்மின் பில் கைர் வபிக நஸ்தஈன் யா ஃபத்தாஹ். அல்லாஹும்ம ரப்பி அச்சிர் ولا تعجر وتمم بالخير وبك نستعين يا فتاح. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة
من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم سبحانك لا فهم لنا إلا ما فهمتنا إنك أنت الجواد الكريم اللهم ربي زدني علما وارزقني فهما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم اللهم اجعلنا هادين مهتدين غير ضالين ولا مضلين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சங்கிக்குரிய உலமா பெருமக்களே மற்றும் அல்ஹுதா கல்வி அறக்கட்டளையின் சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த மதரசாவுடைய முயற்சிக்காக பாடுபடக்கூடிய நிர்வாகிகளே, எங்களுடைய இந்த முயற்சிங்கிறது இதோடு நிற்கிறது இல்லை. இன்ஷா அல்லாஹ் நாங்கள்லாம் இருக்கிறோமோ இல்லையோ தெரியலை. ஆனால் இந்த மதரசா கியாமத்து வரைக்கும் நடக்கணும். ஆலமரம் மாதிரி இது ஒரு வேர் மாதிரி. இப்போ ஏதோ நாங்கள் வந்தோம், ஏதோ கொஞ்ச நாள் இங்கே இருந்தோம், ஏதோ வேலை செஞ்சோம், ஆனால் நாங்கள் போயிடுவோம். ஆனால் இந்த மதரசாங்கிறது முழு உலகத்துக்கும் கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய மக்கள். நபிசலாம் சொன்னாங்க, உஸ்மான் அலியா சொல்கிறாங்க, யார் குரானை கற்று அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்பதாக சொல்கிறாங்க. மனிதர்களில் சிறந்தவர்கள் யார்? யார் குரானை கற்று அதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பது தான். அப்போ இங்கே ரெண்டு வாய்ப்புமே இங்கே இருக்குது. அல்லாஹ் நமக்கு குரானை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குது, குரானை கற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அது இந்த ஸ்தாபனங்கள் இது மென்மேலும் விரிவடையணும். இதில் பல குறைகள் இருப்பதாக ஒரு சில மக்கள்கிட்ட ஒரு ஷக் இருக்குது. அல்லாஹ் அதெல்லாம் போக்கிடும், நிச்சயமாக போக்கிடுவான். மனிதன் முயற்சி செஞ்சால் கிடைக்காது எதுவுமே இல்லை. இப்போ பாதுகாப்பு ஏற்பாடு, இந்த மாதிரி காம்பவுண்டு கட்டுறது, இன்னும் தண்ணீர் வசதி, மாணவர்கள் தங்குறதுக்காக எல்லாமே கிட்டத்தட்ட நல்ல இடம், விசாலமான இடம் இருக்குது. அதிகமான வெளியூர் மக்களில் உள்ளூர் மக்களும் அதில் சொன்னாங்க,
எல்லா பெட்ரோல் பல்க்குக்கும் போய் மொத்தமாக லாரியில் ஒவ்வொரு பல்க்லையும் இறக்கி விடுவாங்க. ஆனால் அந்த பெட்ரோல் பங்க்கு அந்த லாரியில் டீசல் இல்லைன்னா வண்டி ஓடாது. அப்படி தானே? லாரியே லோடாக போய் ஊராக ஊற்றுறாங்க. அந்த டேங்கரில் டீசல் இல்லைன்னா அது ஓடாது. அதே மாதிரி பல ஊர் மக்கள் நம்ம மதரசாவுக்கு வர்றாங்க. இப்போ நம்ம ஊர்லேயும் அதிகமான மக்கள் இந்த கல்வியுடைய பயனை அடையணும்னா அதற்காக நம்ம ஒவ்வொருத்தரும் முழு முயற்சி எடுத்து இந்த பணிக்காக நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்து அருள்பாலிப்பதோடு எங்களுடைய அழைப்பை ஏற்று பல உடல்நல உபாதைகளோட சிரமங்களுக்கு மத்தியில் ஒரு அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிகளை சரியான முறையில் ஒருங்கிணைத்து ஒரு முக்கமல் ஆக்கி கொடுத்த உலமா கண்ணியமிக்க உலமா பெருமக்கள் மற்றும் மாணவர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் அல்ஹுதா கல்வி அறக்கட்டளையின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியினை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். உங்களது மேலான ஆலோசனைகளையும் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்காமல் நேரடியாக நிர்வாகத்தில் வந்து இப்படி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அதையும் நம்ம பூரணமான முறையில் செய்வதற்கு முயற்சி செய்கிறோம். பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த நிர்வாகத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.